பார்க்க இருக்கிற பாடம் வந்து மேக்கிங் ஆஃப் த ரீஜன், சோசியல் கல்ச்சரல் அண்ட் எத்னிக் ப்ரொஃபைல் ஆஃப் த ரீஜன், எக்கனாமிக் ப்ரொஃபைல் ஆஃப் த ரீஜன் அப்படிங்கிறது தான் பாக்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க அரசியல் அறிவியல் நேத்தையும் பார்த்தோம், இன்னைக்கும் பாக்குறோம். அதுல பிராந்தியத்தை எப்படி உருவாக்குறது, அதோட சமூக கலாச்சாரங்கள் மற்றும் இன விவரங்கள் என்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இதுல வடகிழக்கு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் பல இனக்குழுக்கள் வாழ்கின்றார்கள். அவங்களுடைய இனங்கள் எல்லாம் ஒவ்வொரு குழுக்களா வாழ்றாங்க. இந்த குழுக்கள் சமூகங்களில், சமுதாயங்களின் மற்றும் கலாச்சார அம்சங்களை அடிப்படையாக கொண்டது. ஒன்னொன்னுக்கும் ஏன் அவங்க இனமா தனித்தனியா இருக்கிறாங்கன்னா, ஒரு இனம் மற்ற இனத்தோட கலவாம அவங்களுடைய இனங்கள் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடுக்கு ஏற்ற விதமா அவங்க அங்க தங்கி அந்த சமூகத்தின் அடிப்படையில அவங்களுடைய கலாச்சார அம்சங்களை அடிப்படையாக கொண்டுதான் ஒவ்வொன்றும் பிரிச்சு கொடுக்குறாங்க. அதுல 3 வடகிழக்கு இந்தியாவின் மாநிலங்களில் உள்ள இன குழுக்களின் வகைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கிறோம். அதுல ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற இனக்குழுக்கள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, கலாச்சார பாகுபாடுகள் என்ன அப்படிங்கறத இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். பழங்குடியினர் அப்படின்னா யார சொல்லுவோம் அப்படின்னா ஆதிவாசிகள். பழங்குடியினர் ஆதி காலத்துல மனித நாகரிகம் வளர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல இருந்து இருக்கிறவங்க. அந்த பழங்குடியினர் அல்லாத உள்ளூர் சமூகங்களும் கலந்து இருக்கும். அந்த பழங்குடியினர் அல்லாத புலம்பெயர்ந்தோர். 3 விதமா இவங்களை நம்ம பிரிக்கிறோம். யார? இந்த வடகிழக்கு இந்தியாவில் மாநிலங்களில் உள்ள இன குழுக்களை 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். என்னன்னு பிரிக்கிறோம்? பழங்குடியினர், அதாவது ஆதிவாசிகள். ஆரம்பத்துல இருந்து அந்த இடத்தை இருப்பிடமா, அவங்களோட சொந்த இடமா, பூர்வீகமா கொண்டு இருக்கிறவங்க பழங்குடியினர். பழங்குடியினர் அல்லாத உள்ளூர் சமூகங்கள், அந்த இடத்துல போய் தங்கி மற்ற மக்களோட கலந்து இருக்கிற உள்ளூர் சமூகங்கள். அவங்க இடத்துல இனம், அதாவது அவங்கள்ட்ட அந்த ஆதிவாசிகளோட பழங்குடியினர் பழக்க வழக்கங்கள் இருக்காது. ஆனா அந்த உள்ளூரை சேர்ந்தவங்க, ஆனா அவங்க பழங்குடியினர் அல்ல. இன்னொரு இனம் என்ன, இன்னொரு வகை என்ன அப்படின்னா பழங்குடியினர் அல்லாத புலம்பெயர்ந்தோர். அதாவது ஒரு பிழைப்புக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்க செட்டில் ஆகி அங்க தன்னுடைய இருப்பிடமாக தெரிந்து கொண்டு தன்னோட வாழ்வாதாரத்தை ஆதாரமா கொண்டு அந்த இடத்துல தங்கி இருக்கிறவங்க அப்படின்னு 3 விதமா பிரிக்கிறோம். யார் யாரு? பழங்குடியினர், அந்த இடத்துல பூர்வீகமா கொண்டவங்க. பழங்குடியினர் கிடையாது, ஆனா அந்த சமூகத்துல, அந்த கிராமத்துல, அந்த ஊர்லயே இருக்கிறவங்க. பழங்குடியினர் இல்ல, இவங்களும் கிடையாது. 3வது வகையில அவங்க கிடையாது. ஆனா பிழைப்பிற்காக வேறு இடத்துல இருந்து இந்த உள்ள எடுத்து வந்தவங்க. மொத்தம் 3 விதம். ஓகே. இதுல இனக்குழுக்கள் வெவ்வேறு மதங்களை பின்பற்றின. அவங்களுக்கு சில மதங்கள் இருக்கும், பேச்சு வழக்குகள் இருக்கும். அவங்களுக்கு அந்த மொழியில மட்டும்தான், தாய்மொழி என்னவோ அதுல மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. சிலதுக்கு எழுத்து வடிவம் இருக்கு, அதனால பேச்சு வழக்கு இருக்கும். சோ அவங்களோட பண்டிகைகள் ஒன்னொன்னு வித்தியாசப்படும். இப்ப நம்மள மாதிரியோ மற்ற சமூகத்தினர மாதிரியோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பண்டிகையோ அதெல்லாம் இருக்காது. அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்காது. அவங்களோட மதங்கள் தான் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் வேற வேற இருக்கும். பட் அவங்களோட தெய்வங்கள் வித்தியாசமான இயற்கையை வழிபாடு பண்ணுவாங்க. ஓகே. இன்னொரு பெண் தெய்வம், அவங்களுக்கு நல்லது பண்ண ஒரு தெய்வம், அது அவங்க ட்ரெடிஷனலா பாரம்பரியமா வர தெய்வத்தை பின்பற்றுவாங்க. சோ வடகிழக்கில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் குறிப்பிட்ட இனக்குழுக்களில் அவங்களுக்கு அந்த இனக்குழுக்கள் ஒரு மக்கள் தொகை இருக்கும். இந்த குழுக்கள் அண்டை நாடுகளில் உள்ளன. அங்க மட்டும் இல்ல, ஓரளவு படிச்சு கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்தா பக்கத்து இடத்துக்கு போயிருவாங்க. இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா இதுதான் படிக்கிறோம். வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள சமூகம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும், ஆனா அவங்களோட இன விவரங்கள், அவங்களோட ரேஸோட விவரங்களை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அதுல முதலாவது நம்ம பார்க்க போற மாநிலம் என்ன அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். இந்த அருணாச்சல பிரதேசத்துல உள்ள மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் என்ன, அதாவது பழங்குடியினர் யாரு அப்படின்னு பாக்குறோம். அருணாச்சல பிரதேசத்துல உலகின் மிக பெரிய பல்வேறு இன பழங்குடியினர் குழுக்கள் இருக்குது மற்றும் துணை குழுக்கள், அதுல இருந்து பிரிஞ்ச வேற பழக்க வழக்கத்தோட கலந்து இருக்கிறவங்க துணை குழுக்கள் வாழ்கின்றன. 100க்கும் மேற்பட்ட சிறு பழங்குடிகளை கொண்ட 26 பெரிய பழங்குடிகளை கொண்டுள்ளது. அது 26 பெரிய பழங்குடி, அது குட்டி குட்டி குட்டியா 100 பிரிஞ்சு சின்ன சின்ன ஹேம்லெட்டா, சின்ன சின்ன ஊர்ல அந்த இடத்துல அவங்க ஒரு காடா இருக்கலாம், ஒரு மலையா இருக்கலாம், அந்த மலையில அவங்க மட்டும் இருப்பாங்க.
இன்னொரு இடத்துக்கு கடந்து போறதுக்கு இடையில ஆறுகள் குறுக்கிடலாம், பெரிய மலைகள் குறுக்கிடலாம். மனிதர் வாழ தகாத இடத்துல, நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் வாழ தகாத இடத்துல கூட அவங்க தனக்குன்னு ஒரு இடத்த வச்சு இருப்பாங்க. அங்க பஸ் வசதி இருக்காது, எந்த வசதியும் இருக்காது. பட் அந்த சமூகத்தினர் அந்த இடத்துல வாழ்வாங்க. சோ இப்படி 26 பெரிய பழங்குடிகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பழங்குடியினரும் அவங்களுக்குன்னு சொந்த மொழி இருக்கும், சைகைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில சத்தங்கள் இருக்கும். சத்தங்கள் மூலமா இதோட அர்த்தம் இது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. குருவி கத்துற மாதிரி இல்ல மிருகங்கள் கத்துற மாதிரி கூட அவங்கள்ட்ட மொழிகள் உண்டா. சோ இந்த சொந்த மொழி அல்லது பேச்சு வழக்கு தான், அவங்களோட மொழிகளை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. பழங்குடியினர் பேசும் மொழிகள் அவர்களின் அந்த பேர் என்ன மொழி பேசுறாங்களோ அந்த மொழியில தான் கூப்பிடுவாங்க, அவங்கள சொல்லுவாங்க. ஓகே, இப்ப ஆதிஸ் பேசுற மொழி வந்து ஆதி, அந்த மொழியில தான் அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த இனத்துலதான் அவங்க அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். மாநிலத்தின் முக்கிய பழங்குடியினர் யார் யாரு அப்படின்னா ஆதிஸ், நிஷி, அபதானி, டாகின், மிஸ்மி, காம்டி, நொய்ட், வாஞ்சோ, டாக்ஷா, சிங்போ, மோன்பா, அகா என்னென்னலாம் அப்படிங்கறத நீங்க அந்த உங்களோட புக்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த இதுலயே நீங்க பார்க்க மெட்டீரியல்ஸ்ல இருக்கும். ஓகே, அதுல இருக்கிறத வந்து தமிழாக்கமும் சொல்லித்தரேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆதிஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஆரம்பத்துல இருந்து இருக்கிறவங்க ஆதிஸ். நிஷி அவங்க பேசுற மொழி நிஷி மொழி. அபதானி மொழி பேசுவாங்க. டாகின் இதெல்லாம் மொழிகள். ஓகே, இந்த மொழிகள்ல தான் அந்த பேச்சுவார்த்தை தான், அந்த பேச்சு வழக்க தான் அவங்க பயன்படுத்துவாங்க. மிஸ்மி அவங்க பேசுற மொழி மிஸ்மி தான். காம்டி, நொய்டு, வாஞ்சோ, டாங்ஷா, சிங்போ, மோன்பா, அகா இதெல்லாம் அவங்களுடைய மொழிகள். சில மொழிகளுக்கு எழுத்து வடிவெல்லாம் கிடையாது, ஆனா அவங்களோட பேச்சு வழக்குல அந்த மொழிகள் இருக்குது. இவங்களோட தொழில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நெசவு தொழில், மட்பாண்டங்கள், ஸ்மித்தி போன்ற வேலை மற்றும் கூடை நெய்கிறது, இந்த கைவினை பொருட்கள், அங்க காட்டுல கிடைக்கிற மூங்கில கொண்டு இது பண்றது, ஆறுகள்ல கிடைக்கிற பொருட்களை கொண்டு வர்றது, இலைகளை காய வைத்து பூக்களை காய வைத்து அந்த மாதிரி எல்லாம் அவங்களோட கைவினை பொருட்கள் தான் அவங்களோட கைத்தொழிலா இருந்தது. அதுதான் அவங்களோட தொழிலாவும் கூட இருந்தது. அருணாச்சல பிரதேசத்துல வளமான பாரம்பரியத்தை வந்து இவங்களோட பழங்குடியினர் வந்து வெளி உலகத்துக்கு காண்பிக்கத்தக்க வேணாமா அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கு, அவங்களோட பாரம்பரியம் இருக்கு. அவங்களுக்கு போடுற ட்ரெஸ் ஆகட்டும், அவங்க உடுத்திக்கிற உடையில இருந்து எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். சோ காம்படிஸ், மொன்பாஸ், கம்ப்ளாஸ் போன்ற மற்றும் மெம்பாஸ், காம்படிஸ், மொன்பாஸ், கம்பாஸ் மற்றும் மெம்பாஸ் போன்ற இனம் பழங்குடியினர் தங்களுடைய சொந்த எழுத்துக்கள், இவங்களுக்கு எழுத்து வடிவம் இருக்கு. அதாவது நாலு பேருக்கு மட்டும் எழுத்து வடிவம் இருக்கு, மத்த பேருக்கு எழுத்து வடிவம் கிடையாது. அவங்க பேச்சு வழக்குதான். என்னென்ன காம்டிஸ், மொன்பாஸ், கம்பாஸ் மற்றும் மெம்பாஸ். நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். காம்டிஸ், ஓகே, மொன்பாஸ், கம்பாஸ் மற்றும் மெம்பாஸ் போன்ற இனம் பழங்குடியினர் தங்களுடைய சொந்த எழுத்துக்களை, அவங்களோட எழுத்து என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும், அதுல எழுதி படிக்க தெரியும் அவங்களுக்கு, அவங்க மொழிகள்ல பேசவும் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பழங்குடியினர் அவங்களுக்கு அந்த மொழியில எழுத்து வடிவமும் உண்டு. ஓகே, அருணாச்சல பிரதேசத்துல பழங்குடியினர் நாட்டுப்புற பாடல்கள், அவங்களுக்குன்னு சில பாடல்கள் இருக்கும், ரொம்ப அதுக்குன்னு இசைகள் உண்டு, அந்த கருவிகள் உண்டு. அவங்களோட கருவிகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவங்கள பார்க்கவே நம்மளாம் போனோம் அப்படின்னா நம்மள அந்த அவங்களோட உடைகள் அதை போட்டுதான் வரவேற்பாங்க. நம்மள வரவேற்கிற விதங்கள் வித்தியாசப்படும், அவங்களோட பழக்க வழக்கங்கள் வித்தியாசப்படும். அவங்க சொல்ற நாட்டுப்புற கதைகள் ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், கதைகளை சேகரிக்க முறைகள் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா பாரம்பரியத்தை பின்பற்றுகிறது. நம்ம வீட்டுல பாட்டி தாத்தா கதை சொன்னா நம்மளுக்கு பிடிக்கும், ஆனா பாட்டி தாத்தா சொல்ற கதையில எந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது, இல்ல பாரம்பரியமான கதையா தான் இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி பாரம்பரியமான கதைகள் வந்து இவங்க அருணாச்சல பிரதேசத்துல உள்ள பழங்குடியினர் அவங்க இன்னும் பயன்படுத்துறாங்க. 2011 வரைக்கும் அவங்களோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அது வரைக்கும் தான் அவங்களோட கணக்கெடுப்பு இருக்குது. அதுல வந்து அவங்களோட கணக்கெடுப்பின்படி அருணாச்சல பிரதேசத்துல எந்தெந்த மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அவங்களோட சதவீதம் என்ன அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற இந்துக்களோட சதவீதம் ஆல்மோஸ்ட் 30%, 29.4%. கிறிஸ்தவர்களோட சதவீதம் 2% தான், 1.95%. முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, 1.95 முஸ்லிம் சதவீதம். கிறிஸ்தவர்கள் வந்து 30.26% இருக்கிறாங்க.
ஓகே. அருணாச்சல பிரதேசத்துல இந்துக்களுடைய எண்ணிக்கை என்ன எத்தனை 30%. அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய சதவீதமும் 30%. அப்ப அருணாச்சல பிரதேசத்துல 2 பேருமே ஈக்குவலா இருக்காங்க. இந்துக்களும் ஆல்மோஸ்ட் கிறிஸ்தவர்களும் ஒரே எண்ணிக்கையில் உள்ள மக்கள் தொகையா தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் மட்டும் ரொம்ப கம்மியா இருக்காங்க. 2% மட்டும் தான் முஸ்லிம்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவங்க வந்து இந்த பழங்குடியினர் வந்து இந்துக்கள் என வகைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் உண்மையில அவங்க பழங்குடி மதத்தை தான் பின்பற்றுவாங்க. அவங்களுடைய மதம் தான் பண்ணுவாங்க. ஆனா கணக்கெடுப்பின்படி அவர்கள் இந்துக்களா இருந்தாலும் கூட இந்துக்கள் இந்து மதத்தில் உள்ள எந்த தெய்வத்தையும் அவங்க வழிபடுறது இல்லை. அதை அவங்க பின்பற்றல. ஓகே. இதுல வந்து முக்கியமானது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதிகள், ஆதிஸ், நிஷிஸ், காம்டேஸ், சிங்போஸ், இந்த மாதிரி இனங்கள் வந்து மெஜாரிட்டியான மக்கள் யாரு? ஆதிகள், ஆதிஸ், நான் ஏற்கனவே சொன்ன ஆதிஸ், நிஷிஸ் அவங்க நிஷிங்கிற மொழியை பேசுவாங்க. காம்டிஸ் அந்த காம்போ அப்படிங்கிற மொழியை பேசுவாங்க. சிங்போஸ் இதெல்லாம் இனங்கள். ஓகே. இதுதான் அவங்க அந்த அருணாச்சல பிரதேசத்துல உள்ள மக்கள் தொகையோட கணக்கெடுப்பு. இதுல ஆதிஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஆதிங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்களும் அருணாச்சல பிரதேசத்துல உள்ள முக்கியமான பழங்குடியினங்க மெஜாரிட்டி. ஓகே. இவர்களை பெரும்பாலும் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற திபாங் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறாங்க. அந்த மாவட்டத்தின் கீழ் பகுதியில் குறிப்பா ரோயிங், டம்புக் போன்ற பகுதிகள்ல வந்து இவங்க அங்க தங்கி அங்க இருக்கிறாங்க, வசிக்கிறாங்க. மாநிலத்தின் கிழக்கு, மேற்கும் மற்றும் மேல் சியாங் மாவட்டத்திலும் கூட அவங்க வாழ்றாங்க. அவங்க பறந்து விரிந்துதான் வாழ்றாங்க. அதுல பதம்கள், மிலாங்குகள், கொம்மர்கள், மின்யோக்ஸ் மற்றும் பாசிஸ் போன்ற பழங்குடியினர் அவங்க என்ன அவங்கள சொல்லிக்குவாங்க அப்படின்னா அவங்க தாங்களதான் ஆதின்னு சொல்லிக்கிறாங்க. ஆதி அப்படின்னா ஆரம்பத்திலே இருந்து இருந்தவங்க ஆதி, அதாவது மலைவாழ் மக்கள் அப்படின்னு அர்த்தம். முன்னதாக இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஆதிகள் அஃபோஸ் அப்படின்னு அழைத்தார். என்னன்னு சொன்னாங்க? அஃபோஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஆதிவாசிகள் அடிப்படையில அவங்களோட மெயினானது என்ன அப்படின்னு விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. ஓகே. அப்புறமா பானை செய்யறது, விறகு எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கறது, அந்த மரங்கள்ல மரக்கிளைகளை வெட்டி அழகுபடுத்துறது, அந்த பூக்களை காய வைத்து ஒரு கைவினை பொருளா உருவாக்கி அழகு பொருட்களை கொண்டு விற்கிறதுங்கிறது அடுத்தது. அவங்க ஆரம்பத்துல மலைகளை தங்கி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற விவசாயத்தை பின்பற்றாங்க. அவங்களோட மெயின் சோர்ஸ் என்ன, அவங்களோட முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயம் தான். ஓகே. இதை தவிர மீன் பிடித்தல், ஆறுகளை மீன் பிடிப்பாங்க, வேட்டையாடுதல், மிருகங்களை வேட்டையாடுவாங்க, அதை மருந்துன்னு சொல்லி கொண்டு விற்பாங்க. இல்லைன்னா மருத்துவ அவங்க செஞ்சு கூட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேன் எடுப்பாங்க. இயற்கையான தெய்வங்களை தான் வழிபடுவாங்க. இதுல முக்கியமா இந்த ஆதிசோட மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆவியை ஆராதிக்கும் ஆன்மீகம் வந்து இவங்க ரொம்ப அதிகமா பின்பற்றாங்க. இயற்கை தெய்வங்களை தாண்டி அவங்க இன்னொன்னு என்ன செய்யறாங்க அப்படின்னா இறந்து போன ஆவிகளை வந்து அதிகமா வந்து பின்பற்றுவாங்க. அவங்களோட பண்டைய மதமான டோனி பொலோவாய் வந்து இவங்க வந்து இன்னும் கட்டி காக்குறதா அவங்க மீட்டெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு இந்த மீட்டெடுத்துட்டாங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா அவங்க வருஷம் சௌத்ரி அப்படின்னு ஒரு திருவிழாவை கொண்டாடுவாங்க. அந்த விழாக்கு பேரு என்ன அப்படின்னா சௌத்ரி. அது அவங்க என்ன சொன்னாங்க? அது பழைய காலத்துல அவங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது, அவங்க கொண்டாடினது, அவங்க வந்து அது ஒரு பெரிய விஷயமா ஊர் ஒண்ணு கூடி அது செஞ்ச ஒரு விழாவை வந்து இப்ப உள்ளவங்க மறந்துட்டாங்க. அப்படிங்கறதுனால 1968 அதன் மறுமலர்ச்சிக்கான இயக்கத்தை தொடங்கினாங்க. அதுதான் சௌத்ரி. அதோட உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா ஆதி மக்கள், அந்த மலைவாழ் மக்கள் அவங்களுடைய தங்களோட பாரம்பரியத்தை மறந்து வெளியிடங்களுக்கு போய் படிக்கும் போதோ, வெளியிடங்களுக்கு போய் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி, தங்களோட வருமானத்தை தேடி, அவங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக வேற இடங்கள் செல்லும் போது அந்த மக்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றிடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வருடம் ஒரு முறை வெளியே சென்றவங்க யாரா இருந்தாலும் ஒண்ணு கூடி அந்த ஊருக்குள்ள மறுபடியும் வந்து அந்த விழாக்களை வந்து அவங்க செய்வாங்க. அதுல வந்து அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான சடங்குகள்லாம் இருக்கும். நாட்டுப்புற நடனங்கள் வந்து அந்த இடத்துல அவங்களோட பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாது, அந்த உடைகளை மறந்துடக்கூடாது. என்ன நீங்க இப்பெல்லாம் நிறைய மாறிட்டாங்க, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் போய் தான் அவங்களுக்குள்ளார இது தப்பு, இது தவறு, நீங்க படிக்கணும், இது நம்பர் இருக்கு, எழுத்துக்கள் இருக்கு, வெளியிடத்துக்கு போனீங்கன்னா
ரூபாய் அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியணும். சோ ஒன்னையும் அவங்க கற்றுக் கொடுத்து அவங்களையும் ஓரளவுக்கு தெளிந்த ஞானம் உள்ளவர்களை உருவாக்கிட்டாங்க. சோ இவங்க எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் கூட நம்மளோட தாய் மதத்தையும் நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்ம பழக்க வழக்கத்தையும் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மறுமலர்ச்சி இயக்கமா தான் அவங்க வந்து என்ன கொண்டு இது பண்றாங்க அப்படின்னா 2013 சௌத்ரி அப்படிங்கறத இதை ஆரம்பிச்சாங்க. இப்ப வரைக்கும் வருஷம் சௌத்ரிங்கிற விழாவை வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இதோட உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா, உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள், நடனங்கள், அவங்களுடைய கொண்டாட்டங்கள், அவங்களுடைய ஆன்மீக விழாக்கள் இதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போற இனம் என்ன அப்படின்னா, இன்னொரு ரேஸ் என்ன பார்க்க போறோம், நிஷி. இந்த நிஷிங்கிறவங்க யார் அப்படின்னா டஃப்லா அப்படின்னு அழைக்கப்பட்டவர்கள். ஓகே, டஃப்லா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சொந்த கலாச்சாரம் மற்றும் இவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் உண்டு, இவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. இவங்களும் காடை நம்பிதான் வாழ்றாங்க, விவசாயத்தை நம்பிதான் வாழ்றாங்க. காடுகள் மற்றும் மிதுன் புனித விலங்குகள் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட வாழ்வோட இவங்களோட கலாச்சாரத்தின் உள்ளார்ந்த பகுதியா இருக்கு. நியோகும் யுல்லோ அப்படிங்கிறது வந்து நிஷி பழங்குடியினால் கொண்டாடப்படுற ஒரு திருவிழா. எப்படி சௌத்ரி கொண்டாடினாங்க ஆதிசோ, அது மாதிரி இவங்க சேர்ந்து நியோகும் யுல்லோ அப்படிங்கிற ஒரு திருவிழாவை ஊரு கூடி செய்யறாங்க. இதுல வந்து என்ன பண்ணுவாங்க, பூச்சிகள் விலங்கு கிட்ட அதுல இருந்து அந்த அவங்க விளைக்கிற அந்த விவசாய பயிர்களை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தெய்வத்தை கொண்டாடுவாங்க, நியோகும் தேவியை. அது பேர் என்ன, நியோகும் தேவி. அது பேர் என்ன, நியோகும் தேவி. இது இந்த தெய்வம் என்ன பண்ணுது, தேவி என்ன பண்ணுது, பூச்சிகள்கிட்ட இருந்து பயிரை காப்பாத்துது. விலங்குகள் வந்து என்ன காட்டுக்குள்ளதானே வாழ்றாங்க. சோ விலங்குகள் ஒரு யானை வந்து அது பயிரெல்லாம் மிதிச்சு போட்டு போயிருச்சு, இல்லைன்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு மான் வந்து சாப்பிட்டு போயிருச்சு, எல்லாத்தையும் கொறிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னா அவங்களோட அதெல்லாம் காப்பாத்தணுங்கிறத நியோக் அப்படிங்கிற ஒரு தேவிய ஒரு தெய்வத்தை வந்து என்ன பண்றாங்க, வழிபடுறாங்க. இந்த பண்டிகை நேரத்துலதான் அவங்க வந்து இந்த தெய்வத்தை முன்னாடி வச்சுதான் இதை முக்கியமா வச்சுதான் அவங்க கொண்டாடுற அந்த விழாவோட பேர் என்ன அப்படின்னா நியோகும் இல்லோ. நியோகும் இல்லோ ஏன்னா தேவியோட பேரு என்ன, நியோகும். இது நியோகு இல்லோங்கிறது, நியோக் அப்படிங்கிறது தெய்வத்தோட பேரு, இல்லோங்கிறது திருவிழா. இதுதான் நிஷி பழங்குடியினரால் கொண்டாடப்படுற திருவிழா. ஓகே, இப்படிதான் அவங்களுடைய கலாச்சாரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, பழக்க வழக்கங்கள் இருக்கு. இவங்களும் விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க, காடுகள்ல வாழ்ந்துடுறாங்க. காடுகள்ல இருக்கிற விலங்குகளோட இறந்த விலங்குகளோட பொருள், விலங்கு வேட்டையாடுறதுனால கொல்லப்படுகிற விலங்குகளோட தந்தங்களாகட்டும், அவங்களோட அந்த புலி நகமாகட்டும், ஒரு பொருளையும் வித்து பிழைப்பு தேடிக்கொள்கிறார்கள். இப்ப நல்லா ஓரளவுக்கு படிச்சிடுறாங்க, நல்லது கெட்டது தெரியுது. என்ன அவங்க டவுனுக்குள்ள வந்து பழக்க வழக்கங்கள் மாறினாலும் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் மாற்றப்பட்டாலும் அவங்களுடைய பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நியோக் அப்படிங்கிற அந்த திருவிழாவை அவங்க கொண்டாடுறாங்க. நியோக் யுல்லா அப்படிங்கிற திருவிழாவை கொண்டாடுறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற இனம் என்ன அப்படின்னா தை கம்படிஸ். தை கம்படிஸ்ங்கிறவங்க யாரு அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற நம்சாய் மாவட்டத்துல, நம்சாய்ங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு, அந்த மாவட்டத்துலதான் தை கம்படிஸ் வந்து ரொம்ப அதிகமா வாழ்றாங்க. இவங்க வந்து இந்த இடத்த வந்து அவங்க பின்பற்ற மதம் என்ன அப்படின்னா ஹீனையான பௌத்த மதத்தை வந்து பின்பற்றாங்க. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்த இயற்கை தெய்வத்தை வழிபட்டாங்க, அவங்களுக்கு நியோக்னு வச்சுக்கிட்டாங்க. பூச்சி கிட்ட இருந்து விலங்கு கிட்ட இருந்து அந்த பயிர்களை வந்து காப்பாத்துற கடவுள் தான் நியோக் அப்படின்னு சொன்னோம். அந்த நியோக் தேவிக்காக தான் அவங்க நியோக்யுல்லா அப்படின்னு ஒரு திருவிழாவை கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீனையான பௌத்த மதத்தை வந்து பின்பற்றாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் அந்த கம்போடியா அந்த அந்த சைனீஸோட அந்த சைனாவோட இதுகிட்ட போயிடுறாங்க. ஓகே, தாய் கம்போதிகள் மட்டுமே அதாவது தாய் கம்போதி ஆதி காலத்துல ஆரம்பத்துல அதாவது அவங்களோட ஸ்டார்டிங்ல இருந்தவங்க அந்த தாய் கம்போடிகள் மட்டுமே மாநிலத்தில் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழங்குடியினர். ஓகே, இவங்க தை கம்படிஸ். இவங்களோட ஸ்கிரிப்ட் இவங்களுக்கு இருக்குது. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பேர் அப்படின்னா தாய். அவங்களுக்கு எழுத்து வடிவங்கள் இருக்கு, அந்த எழுத்து வடிவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா தாய் அப்படின்னு பேர். இவர்கள் இவங்களுக்குன்னு சொந்தமான ஸ்கிரிப்ட். அது இவங்களுக்கும் முக்கிய தொழில் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு விவசாயம் தான். இவங்க காமெடி அப்படிங்கிற ஒரு நடனத்துல வந்து அவங்களுடைய பாரம்பரியமான நடனமா இத முக்கியமானதா வச்சிருக்கிறாங்க. இந்த தை கம்படிஸோட முக்கியமான அடையாளம் என்ன, இவங்களை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த காமெடி நடனம் வந்து இவங்களோட மெயினானதா இருந்துருச்சு. ஓகே, சோ இந்த காமெடி நடனம் மற்றும் நாடகம்
இரண்டும் வந்து மெயினான ஒரு விஷயம், அவங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அந்த திருவிழாக்கள் ஆகட்டும் எல்லாம். இவங்க பௌத்தர்களின் வளமான கலாச்சாரம் மற்றும் தார்மீக வேல்யூஸ் விழுமியங்கள் இருக்குல்ல, அந்த மதிப்புகள், அந்த மதிப்பீடுகள், அந்த விழுமியங்களை பிற வேறுபட்ட கதைகளோட பிரதிபலிச்சுதான் அவங்க கதையா சொல்றாங்க. இவங்க கதை சொல்லி தான் அவங்களோட பாரம்பரியத்தை இன்னைக்கு தக்க வச்சுக்கிறாங்க. காம்டியின் மற்றொரு பிரபலமான நடன வடிவம் என்ன அப்படின்னா சேவல் சண்டை நடனம். சேவல் சண்டை நடனம்ங்கிறது வந்து அவங்க அது சேவல் சண்டை போடுற மாதிரியே அவங்களோட நடனங்கள் இருக்கு. ஓகே, இந்த புலியாட்டம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த புலியாட்டம் மாதிரியே தமிழர்களோட புலியாட்டம். ஓகே, அந்த புலியாட்டம் மாதிரியே இவங்க என்ன பண்றாங்க, சேவல் சண்டை நடனம். அவங்களோட ஆக்ரோஷமா அந்த குதிச்சு குதிச்சு ஆடுறது, அந்த அதான் போகிறது, அந்த அந்த அவங்களோட உடை, அவங்களோட பாரம்பரியம் எல்லாம் போட்டு அந்த ஆடும் போது அது சேவல் சண்டக்கோ சேவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதனோட ஒவ்வொரு நடனங்களும் இருக்கும். சோ இந்த நடனம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் இந்த தை காம்படிஸ் அப்படிங்கிறவங்கள்ட்ட. இவங்களுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்ன, அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன பேரு, தாய் ஸ்கிரிப்ட். ஓகே, இவங்க வந்து தாய் கம்போதிங், அவங்க அந்த இடத்துல மட்டுமே, அந்த ஆரம்பத்துல இருந்தவங்க மட்டுமே கம்படிஸ், தை கம்படிஸ் அப்படிங்கிறது தான் தாய் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்தது பாக்குறோம் அப்படின்னா அஸ்ஸாம்ங்கிற மாநிலத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த அஸ்ஸாம் மாநிலம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த அஸ்ஸாம் மாநிலம் எப்படி அருணாச்சல பிரதேசம் இருக்குதோ அதே மாதிரி அஸ்ஸாம் மாநிலமும் பல்வேறு சமூக இனங்களை வந்து தன்னிடத்துல கொண்டு இருக்குது. இதுல வந்து பழங்குடியினர், அதே மாதிரிதான் பழங்குடியினர் அல்லாதவர்கள், இன்னொரு யார்த்தர் அப்படின்னா அஸ்ஸாமியர்கள் மற்றும் வங்காளிகள். பக்கத்திலே பெங்கால் இருக்கிற வங்காளிகளும் இருக்கிறாங்க. பழங்குடியினர் குழுக்கள் வெற்று பழங்குடி மலைவாழ் பழங்குடியினர் மற்றும் தேயிலை பழங்குடியினர், அஸ்ஸாமோட சமவெளி பழங்குடியினர், பர்மன்கள், போடோக்கள், அதாவது அந்த போடோ அப்படிங்கிற இனத்தை சேர்ந்தவங்க, போடோ, தியோரி, ஹோஜாய், சோனோவால், கச்சாரிஸ், லாலுங், மிரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொலைந்து போன ஒண்ணுன்னு அர்த்தம். ரபா, திமாசா, ஹஜோக், சிங்போ, காம்தி மற்றும் கரோ இதெல்லாம் வந்து இவங்களோட பழங்குடி இனக்குழுக்கள். ஓகே, அதுல எப்படி அருணாச்சல பிரதேசத்துல 3 விதமா நம்ம பிரிச்சோம். பழங்குடியினர், பழங்குடி இல்லாமல் சமூகத்துல இருக்கிறவங்க, அதாவது மாநிலங்கள அருணாச்சல பிரதேசத்துல உள்ள கிராமங்கள்ல இருக்கிறவங்க. அடுத்தது யாருன்னா பிழைப்பிற்காக வந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இதுலயுமே கூட பழங்குடியினர், அங்க இருக்கிற ஆதிவாசிகள், மலைவாழ் ஜனங்கள், அவங்க இல்லாம நம்மள மாதிரி இருக்கிற சாதாரண ஜனங்கள் பிழைப்புக்காக போயிருப்பாங்க, வேலைக்காக போயிருப்பாங்க, இல்லட்னா அந்த இடத்துல தன்னோட வாழ்வாதாரம் நல்லா இருக்குது, ஒரு அந்த இடத்துல நம்ம அமைச்சுக்கலாம் நம்பி போனவங்க. இந்த மாதிரி அவங்க வந்து பழங்குடியினர் கிடையாது. ஓகே, இவங்க அஸ்ஸாமியர்கள், அந்த மாநிலத்தையே சேர்ந்த அந்த இடத்தை சேர்ந்த சமூகத்தினர் அஸ்ஸாமியர்கள் மற்றும் வங்காளிகள் யாருன்னு சொன்னா பக்கத்துல இருக்க வங்காளத்துல இருந்து போய் அங்க இடம் பெயர்ந்தவர்கள். இந்த பழங்குடியினர் குழுக்கள் எப்படி இருந்தாங்க, மத்தவங்களோட சேர்ந்து அவங்களோட தேயிலை, அந்த அஸ்ஸாம்னாலே உங்களுக்கு தேயிலை ஞாபகம் வரும், டீ எஸ்டேட் ஞாபகம் வரணும். சோ தேயிலை பழங்குடியினர் அவங்க வந்து தேயிலையை மட்டுமே தங்கள் வாழ்வாதாரமா, தங்களுடைய முக்கியமான தொழிலா, தன்னுடைய பிழைப்புக்கு ஆதாரமாய் கொண்டிருக்கிற தேயிலை பழங்குடியினர். அஸ்ஸாமோட சமவெளி இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கிறவங்க யாருன்னா அவங்க நிறைய பழங்குடியினர் இருக்காங்க சமவெளியில. அவர்கள் உங்களோட பேருக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் இருக்கும், பர்மன்கள், போடோஸ், தியோரி, ஹோஜாய், சோனாவால், கச்சாரிஸ் அப்படிங்கிறது அவங்க பின்னாடி வர பேர். ஓகே, இந்த போடோ அப்படிங்கிறது வந்து நல்ல எல்லாருக்குமே தெரியும், போடோ அப்படின்னு சொல்லுவாங்க. தியோரி, ஹோஜாய், சோனாவால், கச்சாரிஸ், லாலுங் அப்படிங்கிறவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க. இதுல நான் ஒன்னே ஒரு விஷயம் சொன்னேன், இந்த மிரிங்கிறவங்க யாரும் துளைந்து போன இனத்தவரை சேர்ந்தவங்க, காணாம போன ஒரு இனம் அப்படின்னு. ரபா, திமாசா, ஹஜோங், சிங்போ, காம்தி, அந்த வார்த்தைகள் இருக்கு பத்தி, அவங்களோட பேச்சு வார்த்தைகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய கலாச்சாரங்கள் ஒண்ணு வேறுபட்டது. சிலது ஒரே மாதிரி சிமிலாரிட்டியா ஒரே மாதிரி இருக்கும், வேறுபட்டதாகவும் இருக்கும். அந்த கரோ அப்படிங்கிறவங்களும் அதே மாதிரிதான். காந்தி அப்படிங்கிறது தை கம்போடிஸ் பார்த்தோம் இல்லையா, எங்க அருணாச்சல பிரதேசம், அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கொண்டு இருப்பாங்க. காந்தி அப்படிங்கிறவங்க, கரோ அப்படிங்கிறவங்களும் அப்படிதான். இவங்களும் அவங்களுக்கு ஒரு பேச்சு மொழி வச்சிருப்பாங்க, அவங்களோட பூர்வீக குடிகள்னு சொல்றாங்க. ஆனா இதுல முக்கியமா எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்துல இந்த போடோஸ் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் பூர்வீக குடிகள்.
அதே இடத்துல இருந்து வந்தவங்க. மத்தவங்களா தன்னுடைய வாழ்வாதாரங்களை தேடி பக்கத்துல இருக்கிற அருணாச்சலத்துல இருந்து, பக்கத்துல இருக்க வங்காளத்துல இருந்து வந்தவங்க தான் மற்றவங்க. அதான் வங்காளிஸ், நம்ம வங்காளிகள்னு பாக்குறோம். இந்த இடத்துல வந்து தை கம்படிஸ் பாக்குறோம். அங்க தை கம்படிஸ் அருணாச்சலத்துல பார்த்திருப்போம். இங்க அசாம்ல பார்க்கும்போது என்ன பார்த்திருப்போம்னா காம்தி அப்படின்னு பார்த்திருப்போம். சிங்போ, ஹஜோங், திமாசா, ரபா, இதெல்லாம் அவங்களுடைய இனக்குழுக்கள். ஓகே, சில பழங்குடியினர் பயன்படுத்தும் பொதுவான சொல் என்ன அப்படின்னா போடோஸ். பொதுவாவே பழங்குடியினரை என்னன்னு சொல்லுவாங்க? போடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து தனக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கு. அந்த அடையாளத்தின் மூலமா உடை அடையாளமாகட்டும், அவங்க பேருக்கு பின்னால போடோ அப்படின்னு போட்டுக்கிறதாகட்டும், அந்த அடையாளங்களை பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் படித்தவர்கள் கூட, வேலைக்கு வந்தவர்கள் கூட அவங்களுடைய பெயருக்கு பின்னால் தங்களுடைய அடையாளங்களை முன்னெடுத்துக் கொள்றாங்க. யாரும் எதுக்காகவும் தங்களுடைய பாரம்பரியத்தை விட்டுக் கொடுப்பது கிடையாது. போடோக்கள் அஸ்ஸாமின் பூர்வீக குடிமக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா இதை தாண்டி வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா சோனோவால், கச்சாரிகள், டிக்சுகியா, திப்ருகார், சிவசாகர், ஜோர்காட், கோலாகாட், லம்கிபூர் மற்றும் தேமாஜி அப்படிங்கிற மாவட்டத்துல எல்லாம் இவங்க அதிகாலம் வந்து போடோஸ் இருப்பாங்க. இந்த தேமாஜி, லக்கிம்பூர், சிவசாகர், இந்த ஜோர்ஹாட் மற்றும் சோனித்பூர் ஆகிய இடங்கள்ல அசாம்ல இருக்கிற பிற பழக்குடியினர் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அசாம்ல முக்கியமா யார் இருப்பா அப்படின்னா மலைவாழ் பழங்குடியினர், அதாவது மலைவாழ் மக்கள். அவங்களதான் ஆதிவாசின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மலைவாழ் பழங்குடியினர் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா கர்பீஸ். இந்த கர்பீஸ், நீங்க அந்த குரங்குக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா, கர்பீஸ். அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதும் போதோ படிக்கும் போதோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது மறக்காது. ஏன்னா மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் கர்பீஸ் மற்றும் திமாசா. திமாசாங்கிறதும் ஒரு இனம். அசாமின் கர்பி ஆங்லாங், அது எப்படி நான் சொன்னேன், இதுல வந்து முக்கியமானது போடோ. இந்த போடோ தான் அவங்கள்ட்ட அந்த பழங்குடியில பூர்வீகமா ஆரம்பத்திலேருந்து அங்க தங்கி இருந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்கேயே அமைத்துக்கிட்டு இப்ப படித்து தங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்றவங்க. ஓகே, அசாம்ல வசிக்கும் மற்ற மலைவாழ் பழங்குடியினர் யாரு அப்படின்னா கரோஸ், ஹஜோங்ஸ், ஹம்மர்ஸ், காசிஸ், ஜைத்தியாஸ், சிங்டங். சிங்டங்ல வந்து சிங்னார், சின்டெக்வார், சின்போய், லிங்காம் மற்றும் குக்கீஸ். இந்த குக்கீஸ் வந்து நீங்க இன்னொரு இடத்துல பாப்பீங்க, மணிப்பூர்ங்கிற இடத்துலயும் குக்கீஸ பார்க்கலாம். ஓகே, இந்த அசாமின் தேயிலை பழங்குடியினர் ஆதிவாசிகள் என்றும் அழைக்கப்படுகிறார். ஓகே, இவங்க என்னன்னு சொல்றோம்? ஆதிவாசிகள்னு சொல்றோம். இதுக்கு முன்னாடிதான் சொன்னோம் போடோக்கள். அவங்க யாரு? பூர்வீகமான குடிமக்கள். பூர்வீகமான குடிமக்கள் இந்த இடத்துல வரும்போது என்ன வராங்க? அவங்களுக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்கதான், அதாவது இந்த பழங்குடியினர் தங்களோட ஆதிவாசிகள், அசாமோட தேயிலை பழங்குடியினர். நான் ஏற்கனவே சொன்னேன், தேயிலையை தான் அவங்க முக்கியமான வாழ்வாதாரம். அந்த இடத்துலதான் அவங்க தங்கி இருப்பாங்க. அந்த இடத்துல அதிகமா விவசாயத்தை தான் நம்பி இருப்பாங்க. அவங்களோட முக்கியமான விவசாயம் கேட்டீங்கன்னா தேயிலை பயிரிடுறது. அதை ஒருத்தவங்க விற்கிறதோட சரி, முடிஞ்சு போச்சு. அதை பயிரிடுவாங்க, அதை பறிப்பாங்க, கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட பிரிட்டிஷோட காலத்துல தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யறதுக்காக, நேத்து ஸ்ரீலங்காவை பத்தி நான் சொல்லும் போது சொன்னேன், பிரிட்டிஷோட காலத்துல தமிழ்நாட்டுல இருந்து அங்க தேயிலை பறிக்கிறதுக்கும் வாழை மரங்கள் பயிரிடுறதுக்கும் அந்த பயிருக்காக, அந்த வளங்களுக்காக, அங்க பண்ணை வேலைகள் செய்வதற்காக ஒரு குரூப் பீப்புள், ஒரு இனத்தவர்கள் வந்து இங்கே அங்க போனாங்க. அவங்கதான் அங்க தோட்ட வேலை செய்யறதுக்காக போனவங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷோட காலத்துலதான் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக குடிபெயர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள். ஓகே, அந்த ஒப்பந்த தொழிலாளர் ஒருத்தர கான்ட்ராக்ட் பேஸ்ல போயிட்டாங்க. திரும்பி அவங்க உள்ளூர், நம்ம ஊருக்கு திரும்பி வரல. போனவங்க பக்கத்துல ஊர்ல இருக்கிறவங்க யாரும் திரும்பி வரல. அவங்க சந்ததியா அங்கேயே இருந்து அதுலயே தங்களுடைய வாழ்வாதார ஆதாரமா வச்சுட்டு அங்க தங்கி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க பெரும்பாலும் எங்க இருந்தாங்க அப்படின்னா சோட்டா நாக்பூரில இருந்து, அதாவது சமகால பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்காளம், இன்னைக்கு இருக்கு பாத்தீங்களா அந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்கு வங்காளம் மற்றும் உத்தரப்பிரதேசம், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இடம் போயிட்டாங்க. ஓகே, இடம் பெயர்ந்துருவாங்க. இவர்களை பெரும்பாலானோர் முண்டா, ஓரான், சந்தால். இந்த சந்தால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் சந்தால் பழங்குடியினர் இடத்துல. இந்த சந்தால் ஆகட்டும், முண்டா பழங்குடியினரும், ஓரான், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசம். அவங்க இந்த கிராமத்துல இருக்க தலைவர்களை தான் தெய்வம் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த இனங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார், அவர் சொல்றதான். அவங்க வந்து டாக்டர், ஒரு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட நம்பி போக மாட்டாங்க.
அவர் கொடுக்கிற தேயிலை அவர் கொடுக்கிற மருத்துவ மூலிகைகள் இதை வச்சுதான் அவங்க வந்து சரி பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரிதான் அவங்களோட பழக்க வழக்கங்கள் இருந்து. பட் இப்ப இருக்கிறவங்க, இங்க இருக்கிற மிஷினரி ஆகட்டும், படிப்புக்காக, மத்த வேலைக்காக, இல்லைன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக, சமூக சேவையா பண்ணணுங்கிறவங்களுக்கு இங்க இருந்து போறாங்க பாத்தீங்களா, அவங்க சொல்லி கொடுத்து அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து, படிப்புல இருந்து, பேச்சுல இருந்து, உடை உடுத்துறதுல இருந்து, நாகரிகமா உடை உடுத்திக்கிறது பல விதத்துல ஒரு மாற்றப்பட்ட பழங்குடியினர் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்தால் அப்படிங்கிறவங்க சொல்லலாம், முண்டாவை சொல்லலாம். ஓகே, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா பழங்குடியினர் தான். ஓகே, இவங்க ஏன் அவங்களோட ஆரம்ப காலத்தை விட்டு அந்த அந்த மூட பழக்கங்களை ரொம்ப அதிகமா பின்பற்றுவாங்க. மருத்துவத்தை நம்ப மாட்டாங்க, ஒரு அப்படியே போட்டுருவாங்க. ஒரு உடம்பு சரியில்லாட்டினாலும் அவங்களுக்கு காப்பாற்றணுங்கிற எண்ணங்கள் இருக்காம அப்படியே இயற்கையை மட்டுமே நம்பி இருப்பாங்க. அவங்களோட உடைகள் ஆகட்டும் எதுவுமே ஒரு நாகரிக பழக்க வழக்கங்கிறது எதுலையுமே இருக்காது. ஓகே, இப்ப ஆனா பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு அரசியல தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய ஆட்களா இந்த முண்டா சந்தால் எல்லாம் இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சத்தீஸ்கர், ஒடிசா, நீங்க வெஸ்ட் பெங்கால் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் நிறைய ட்ரைபல் பீப்புள், அவங்க தான் பழங்குடியினர். இவங்க தான் அந்த இடத்துல வந்து ஒரு பெரும்பான்மையான மக்களா இருக்கிறாங்க. இதுல வந்து 800க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்டங்கள்ல வந்து வேலை செய்வதால் தேயிலை பழங்குடியினர் வந்து அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா எஃப்ஓ ஃபா அப்படின்னு அழைக்கும். அவங்களை வந்து ஃபார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோனிக்பூர், தரங், நாகோன், ஜோர்ஹாட், கோலாங்காட், திப்ருகர், கச்சார், ஹைலகாண்டி, கரீம்கஞ்ச் மற்றும் தின்சுகியா ஆகிய இதெல்லாம் வந்து மாவட்டங்கள். ஓகே, இந்த சோனித்பூர், தரங், நாகோன், ஜோர்ஹாட், கோலாங்காட், திப்ருகர், கச்சார், ஹைலகண்டி, கரீம்கஞ்ச் மற்றும் தின்சுகியா ஆகிய மாவட்டங்கள்ல யார் அதிகமா வசிக்கிறாங்க அப்படின்னா தேயிலை பழங்குடியினர் வசிக்கிறாங்க. அவங்களோட முக்கியமான வாழ்வாதாரம் என்ன, அவங்களோட தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா தேயிலை பயிரிடுறது, அதை பறித்து மற்றவர்கள்ட்ட கொடுக்கறது. அவ்வளவுதான். அவங்க கொடுக்குற பைசாவை தான் இவங்க வாங்கிப்பாங்க. அவங்களோட பண மதிப்பெல்லாம் ஆரம்ப காலத்துல தெரியாது. ஆனா இங்கேருந்து போன மக்கள், சமூக சேவகர்கள், மிஷினரிமார்கள் இவங்கெல்லாம் போய் அவங்களுக்கு சில பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஓகே, சோ இந்த தேயிலை தொழிலாளர்கள் ஆகட்டும், தேயிலை பழங்குடியினர் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வராங்க. இவங்களை மொத்தமா என்னன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா ஃபார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகே, இவங்க இருக்கிற மாவட்டங்கள் தான் நான் சொன்ன தின்சுகியா, கரீம்கஞ்ச், கைலஹாண்டி இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. ஓகே, ஜோர்ஹாட், கோலாங்காட் அப்படிங்கிற இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது அஸ்ஸாம்ல தேயிலை பழங்குடியினர் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் கிடையாது. ஓகே, அவங்க ஷெட்யூல்ட் ட்ரைபிள் கிடையாது. அவங்க வந்து ஓபிசிகளா வந்து வகைப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க தங்களை தாழ்த்திக்கவே விருப்பப்படல. அவங்க வந்து அஸ்ஸாம்ல இருக்கிற தேயிலை பழங்குடியினர் ஷெட்யூல் ட்ரைபிள் கிடையாது. அவங்க ஓபிசி அப்படிங்கிற ஒரு அந்த வகையில வர்றவங்க. அசாமியாக்கள் என்பது அசாமிய மொழி பேசும் அசாமில் வசிப்பவர்கள் இந்துக்கள். ஓகே, இவங்க இதுலயே பாத்தீங்கன்னா முஸ்லிம்களும் உண்டு. 1980கள அஸ்ஸாமியர்கள் இன அஸ்லாமிகள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ரேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்லாமிகள், அஸ்ஸாம்ல இருக்கிற அஸ்லாமிகள். பங்காளிகள்ல மிகப்பெரிய சொன்னவங்களுக்கு அஸ்ஸாமி இருக்காங்க, பழங்குடியினர் இருப்பாங்க, பழங்குடி அல்லாதவர்கள் இருப்பாங்க எங்க இந்த அஸ்ஸாம் மாநிலத்துல. ஓகே, இது அதே மாதிரி பங்காளிகளின் மிகப்பெரிய மக்கள் தொகை பராக் பள்ளத்தாக்கு மாவட்டத்துலதான் வசிக்கிறாங்க. ஓகே, எந்த பள்ளத்தாக்கு, பராக் அப்படிங்கிற பள்ளத்தாக்குலதான் வசிக்கிறாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படவில்லை. அந்த கணக்கெடுப்பின்படி அஸ்ஸாமின் மக்கள் தொகையில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அருணாச்சல பிரதேசத்துல இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சம அளவில் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் மட்டும்தான் 2%. இங்க நீங்க அஸ்ஸாமோட மக்கள் தொகையை பாத்தீங்க அப்படின்னா இந்துக்கள் வந்து 61.447% இருக்காங்க. 62% ஆல்மோஸ்ட் இருக்கிறாங்க. 2011 கணக்குப்படிதான். இப்ப கணக்கு எடுக்கல, அதனால வளர்ந்திருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா அதுல பாதிதான், 34.22% தான் கிறிஸ்தவர்கள். முஸ்லிம்கள் இருக்காங்க. முஸ்லிம்கள் ஆகட்டும் அவங்களுமே பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3.74 தான். பௌத்தர்களோட அளவு வந்து ரொம்ப கம்மி. அவங்க 0.18% பௌத்தர்கள் இருக்கிறாங்க. இது தவிர அஸ்ஸாமில மார்வாரிகள் அப்படின்னு ஒரு இனம் இருக்கு. மார்வாரிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்வாரிகள், பீகாரிகள் இவங்கெல்லாம் யாருன்னா பஞ்சாப்ல இருந்து வந்தவங்க. ஓகே,
பீகார்ல இருந்து வந்தவங்க பீகாரிகள், பஞ்சாப் சீக்கியர்கள், நேபாளிகள், நேபாள் நாட்டுல இருந்து இங்கே தன்னோட வாழ்வாதாரத்தை தேடி வந்து இங்கேயே நிரந்தரமா தங்கினவங்க, இவங்க நேபாளிகள். இந்த மாதிரி புலம்பெயர்ந்தவர்கள் பழங்குடியினர் அல்லாதவர்கள் காசிகள், கரோஸ் மற்றும் ஜைதியாசி. ஓகே, காசிகள், கரோஸ் மற்றும் ஜைதியாசிஸ். இந்த ஜெயண்டியாக்களும் இருக்காங்க. ஜெயந்தியாசிஸ், ஜெயண்டியாக்கள். இவங்க ஜெயந்தியாக்கள் பனார்ஸ் என்றும் அழைக்கப்படுறாங்க. இவங்களை என்னன்னு சொல்றாங்க? ஜைத்தியாக்களை பனார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. காசிகள் பனார்களுடன் சேர்ந்து காசி பிரார் என்ற குழுவை உருவாக்குகிறார்கள். ஓகே, இங்க நீங்க தமிழ்நாட்டுல எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இனங்கள், ஒரே ஒரு இனத்தை நான் சொல்றேன், செட்டியார்கள். அதுல வைஷ்ணவ செட்டியார்னு சொல்லுவாங்க, செட்டியார், நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லுவாங்க, அதுல கருப்பு செட்டியார்னு சொல்லுவாங்க. நிறைய இனங்கள், அதாவது செட்டியாருங்கிறது அவங்களோட இனமா இருந்தாலும் பின்னாடி வருது விதவிதமா இருக்கும். அதே மாதிரி காசி அப்படிங்கிறது, கரோஸ் அப்படிங்கிறது ஒரு இனம். இதுல காசிங்கிறவங்க பிராரோட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா காசி பிரார் என்ற குழுவை உருவாக்குகிறார். ஓகே, 1+1 அப்படிங்கிற 2 பேரும் இணைந்து காசி பிராருங்கிற குழுவை உருவாக்குகிறார். மேகாலயாவில 3 பழங்குடியினர் வந்து முக்கியமான பழங்குடியினர். இவங்க வந்து மக்கள் தொகையில இருக்காங்க காசிஸ். ஓகே, காசி மலைகள்ல இருப்பாங்க. கரோஸ் அப்படிங்கிற கரோ மலைகள்ல இருப்பாங்க. ஜைதியாஸ்ங்கிறவங்க எந்த மலையில இருப்பாங்க? ஜைத்தியா மலையில குவிந்து இருக்கிறாங்க. ஓகே, அதாவது பழங்குடியினர் அல்லாதவங்க 2 குழுக்கள் தான் மேகாலயால இருக்கு. இந்த மேகாலயால இருக்கிறவங்க முக்கியமானவங்க யாரு அப்படின்னு பழங்குடியினர்னு பாத்தீங்கன்னா காசிகள். இந்த காசிகள் எங்க வசிப்பாங்க அப்படின்னா காசிங்கிற மலைப்பகுதியில தான் வசிப்பாங்க. கரோஸ்ங்கிறவங்க எங்க வசிக்கிறாங்கன்னா கரோஸ்ங்கிற மலைப்பகுதியில தான் வசிக்கிறாங்க. இந்த ஜைதியாஸ் எங்க இருக்கிறாங்கன்னா ஜைதியாஸ்ங்கிற ஒரு மலைப்பகுதியில தான் வசிக்கிறாங்க. மேகாலயால வாழ்ற மற்ற பழங்குடியினர் இன்னொருத்தவங்க என்னன்னா கஜோங், ரபா, போடோ. இந்த போடோ வந்து அசாம்ல பார்த்தோம். போடோ இவங்க எல்லாம் வந்து மற்ற பழங்குடியினர். பழங்குடியினர் அல்லாதவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி அல்லது நம்ம பிரிவினை, இந்த வங்க பிரிவினை, இதெல்லாம் பிரிவினையை தொடர்ந்து இப்பகுதிக்கு புலம்பெயர்ந்தோரின் வழித்தோன்றல்கள் யாரு? அதாவது இவங்க பழங்குடியினர் அல்லாதவர்கள். பழங்குடியினர் அங்கேயே பூர்வீகமா தங்கி ஆரம்பத்திலேருந்து முப்பாட்டன் அவங்களோட காலத்துக்கு முற்பட்டவங்கல இருந்து இருக்கிறவங்க பழங்குடியினர். இடையில போறாங்க பாத்தீங்களா, சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆகட்டும் சுதந்திரத்துக்கு பின்னாடி ஆகட்டும் இடம் பெயர்ந்தவர்கள், தங்களுடைய வேலை நிமித்தமா போனவங்க, வாழ்வாதாரத்தை நம்பி போனவங்க, அதுல ஏதோ ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சுன்னா அதை கத்துக்கிட்டு அதுல அவங்களோட வேலைக்காக பிழைப்பிற்காக போனவங்க நாளடைவுல அங்கேயே தங்கி அவங்களுக்குன்னு ஒரு சந்ததி அங்க உருவாக்கிடுவாங்க பாத்தீங்களா, ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க 2வது இனம். ஓகே, இவங்களதான் நம்ம என்ன சொல்றோம்? புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். இதுல யார் யார் வராங்க அப்படின்னா, வங்காளத்துல இருந்து வங்காளிகள், மார்வாரிகள், தென்னிந்தியர்கள், தென்னிந்தியால இருந்து கூட போயிருக்காங்க. தென்னிந்தியா சவுத் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கூட நிறைய பேர் போயிருக்காங்க. பீகாரிகள், நேபாளிகள், சீக்கியர்கள் ஷில்லாங்ல இருக்கிறவங்க சீக்கியர்கள். இவங்க எல்லாமே கூட பழங்குடியினர் அல்லாத புலம்பெயர்ந்தோர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழங்குடியினர் அல்லாதவர்கள் பெரும்பாலும் எங்க இருக்காங்க? ஷில்லாங் அப்படிங்கிற நகரத்துலதான் வசிக்கிறாங்க. மாநிலத்தில் பிற பகுதிகளிலும் காணப்படுகிறார். இந்த 3 பழங்குடி சமூகங்களையும் இணைக்கிற ஒரு பொதுவான பண்பு என்ன அப்படின்னா தாய் வழி முறை. தாய் வழிங்கிறது என்ன அப்படின்னா குடும்ப பாரம்பரியமா. ஓகே, தாய் வழி வந்து மாறவே மாறாது. தந்தை வழி மாறும், தாய் வழி மாறவே மாறாது. சோ தாய் வழி முறை இதில் குடும்ப பரம்பரை தாயின் பக்கத்திலிருந்து வந்தது. ஓகே, அதுல இருந்து எடுக்கப்பட்டது. மேகாலயாவில் 3 பழங்குடியினரும் தாய்வழி முறையை பின்பற்றாங்க. எந்த பழங்குடியினர் சொன்ன தெரியுமா? காசிஸ், பரோஸ், ஜெய்தியாஸ். ஓகே, இவங்களை தவிர முஸ்லிம் காசிகளும் உள்ள. இவங்க காசிஸ் அப்படிம்பாங்க. காசிங்கிறது பழங்குடியோட இடம். பட் இன்னைக்கு அவங்களோட பெயருக்கு பின்னால் காசி, கரோஸ், ஜைத்தி அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஓகே, காசிகள் உள்ளன. பாரம்பரிய காசி மதம் நியாம் என்று அழைக்கப்படுகிறது. தாய் மதம். ஓகே, தாய் வழிமுறை காசி மதம் நியாம் என்று அழைக்கப்படுகிறது. இருப்பினும் பெரும்பாலான காசி ஜெயிண்டியா மற்றும் கரோஸ் காலனித்துவ காலத்துல கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. ஓகே, அப்ப மட்டும், அதாவது பிரிட்டிஷோட பீரியட்ல மட்டும் மாறல, அதற்கு பிற்பட்டு வந்த மிஷினரிமார்கள், சமூக சேவகர்கள் அவங்கள வந்து மதத்துக்கு மாறல,
மதம் மாத்துன்னு யாரும் சொல்லல. அவங்களோட பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கும் போது, பள்ளிகள்ல போய் படிக்கும் போது, கல்லூரிகள்லயும் படிக்கும் போது அந்த இனங்கள் மாறுது. இப்பயும் பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல எல்லாம் ட்ரிச்சில இருக்கிற காலேஜுக்கு அங்கேருந்து வந்து படிப்பாங்க. நாகாலாந்துல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. அவங்களோட பேரெல்லாம் பாத்தீங்கன்னா காசிஸ், கசோர் இதெல்லாம் பேர் வரும். பின்னாடி அவங்களோட பேருக்கு பின்னாடி வரும். வடகிழக்கு பிராந்தியத்துல மேகாலயால மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான தாய்வழி சமூகம் இருக்கும். இவங்க வந்து அதிகமா இப்ப நிறைய வந்து கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. ஏன் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்கன்னா படிப்பு கொடுத்தாங்க, மருத்துவ உதவி செஞ்சாங்க, அதனால மாறிட்டாங்க. கட்டாயப்படுத்தி யாரு மதம் மாத்தினாங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு குறிப்பும் இல்லை. இதுதான் அது மாற்றப்பட்டது. வடகிழக்கு பிராந்தியத்துல மேகாலயால மட்டுமே தாய்வழி சமூகம் அதிகமா இருக்கு. இந்த அமைப்பில் குழந்தையின் தாய் வழியாக குடும்பத்தின் பாரம்பரியம் கண்டறியப்படுகிறது. அந்த அந்த அம்மா யாரோ அதுதான். ஆனா நம்மளோட பழக்க வழக்கம், தமிழ்நாட்டு பழக்கம், அப்பா யாரோ அந்த வழிய சொல்லுவாங்க. ஆனா அங்க என்ன பழக்க வழக்கம்னா தாய் வழி பரம்பரை தான் அவங்களோட குடும்பத்தின் பாரம்பரியமா கருதப்படுகிறது. அதாவது இளைய மகள் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன பேரு கதுங் அப்படிங்கிற பேர். இதான் குடும்ப சொத்தோட பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா பிறக்கிற மகள் இது குடும்ப சொத்தோட வாரிசா. நம்ம தமிழ் பழக்கத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலைமகனை தான் வாரிசுன்னு சொல்லுவாங்க. குடும்ப சொத்து, தாய்க்கு ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் வேண்டும் இல்லையா? அந்த குடும்ப சொத்தின் வாரிசுகளாக யார் இருக்கா அப்படின்னா இளைய மகள், அந்த கடைசியா பிறக்கிற பெண் பிள்ளைய தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. குழந்தை தாய் என்ற பட்டத்தை பெற்றுள்ளது. அங்க தாய் வழி பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவமும் அவங்க கொடுக்கிறாங்க. கணவர் திருமணத்திற்கு பிறகு மனைவியின் பெற்றோர் இல்லத்திற்கு செல்கிறார். நிறைய இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது எளிதா இருக்கும். எப்படி அப்படின்னா நம்மளை விட எல்லா விதத்திலையும் மாறுபாடான ஒரு பாரம்பரியம், மாறுபாடான ஒரு கலாச்சாரம். திருமணத்திற்கு பிறகு பெண் வந்து, அதாவது மனைவி வந்து என்ன பண்ணுவானா கணவர் வீட்டோட இணைந்து இருப்பா. ஆனா இவங்களோட கலாச்சாரத்தின்படி கணவர் திருமணத்திற்கு பிறகு மனைவியின் பெற்றோர் வீட்டுக்கு போயிருவாங்க. ஓகே, பெற்றோர் இல்லத்துல போயிருவாங்க. அத வீட்டோட மாப்பிள்ளையா போயிருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரம்பரிய அரசியல் நிறுவனங்களை பெண்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லை. பெண்கள் மதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாலும் வீட்டோட குடும்ப வாரிசுன்னு சொன்னாலும் கூட அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அங்கீகாரம் கொடுக்கப்படும். சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றத்தில் அவர்களுடைய பிரதிநிதித்துவமும் ரொம்ப கம்மி, அவங்களோட ரெப்ரசன்டேஷனும் ரொம்ப கம்மி. காசிகள் மாநிலத்தில் 50% மக்கள் தொகையை, பாதிக்கு மேல மேகாலயால யார் இருக்காங்க அப்படின்னா காசிஸ். காசி புராணங்களின்படி காசிகள் 7 குடிசைகள் அல்லது ஹைனி வெரப் அவர்களின் தோற்றத்திற்கு கடன்பட்டுள்ளனர். அதாவது ஒரு அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய பழக்க வழக்கம். 2011 கணக்கெடுப்பின்படி மேகாலயால வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு முக்காவாசி பேர், அதாவது 75% கிறிஸ்தவர்கள். ஏன் இவங்க கிறிஸ்தவர்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னா மிஷனரி மரம் அதிகமா ஷில்லாங் அந்த ஏரியால எல்லாம் போய் அவங்க செய்த உதவிகள், சேவைகள், சேவை செய்வோம் சமூக சேவகர்லாம் அதிகமா எளிதா போய் அங்க போய் பேசுனதுனால அவங்களோட தாய்வழி சமுதாயம் வேறையா இருந்தாலும் கூட அவங்க மதம் மாறினது, தன்னை அறிவிச்சுக்கிட்டதுன்னா கிறிஸ்தவ மதம், கிறிஸ்தவ தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பிச்சு கிறிஸ்தவர்கள். வெறும் 12% தான் யாரு அப்படின்னா இந்துக்கள். முஸ்லிம்கள் வந்து 5%, 4.40%. ஓகே, இப்படிதான் வந்து 2011 கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை வந்து மேகாலயால இருக்கு. அதாவது முக்கால்வாசி 75% யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்தவர்கள். ஓகே, 12% எத்தனை யாரு அப்படின்னா இந்துக்கள். வெறும் 5%, 4.40% தான் முஸ்லிம்கள் அங்க இருக்கிறாங்க. இங்க மேகாலயா உள்ள பழங்குடி காசி சொன்னாலே அந்த காசிகள் அவங்களோட திருவிழாக்களை முக்கியமான அடையாளம் வந்து காசிஸோட பழக்க வழக்கங்கள் தான், அவங்களோட நடனங்கள் தான், அவங்களுடைய திருவிழாக்கள் தான், அவங்களுடைய நாடகங்கள், அவங்களுடைய கதை சொல்லிகள், இதுதான். ஓகே, முக்கியமான அடையாளம் வந்து மேகாலயாவின் காசி பழங்குடியினர் தான் முக்கியமான அடையாளம். வெவ்வேறு மேகாலயா மாநிலத்துல பல்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காலங்கள ஒவ்வொரு டிஃப்ரெண்டா அவங்க நடத்தினாலும் கூட, திருவிழாக்கள் நடத்தப்பட்டாலும் கூட இந்த காசி பழங்குடியினரோட வந்து அதிகமா போற்றப்படுது. காசிஸ் கா பெங்க்லாங்கின் 5 நாள் மதவிழா எங்கே நடக்கும் அப்படின்னா ஷில்லாங்ல இருந்து
12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிமிட் அப்படிங்கிற கிராமத்துல அந்த டான்ஸுக்கு என்ன பேரு, நோக்ரம் டான்ஸ் வந்து ரொம்ப பிரபலம். இந்த அசாமீஸோட டான்ஸ் வந்து ரொம்ப பிரபலமானது. நோக்ரம் நடனம் ஆண்டுதோறும் ஹிமா எனப்படும் பாரம்பரிய காசி மாநிலத்தின் பரிணாம வளர்ச்சியை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சிய, இதுல இருந்து வந்தாங்க அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஹிமா அப்படிங்கிற பாரம்பரிய காசி மாநிலத்தின் பரிணாம வளர்ச்சி நினைவு கூறும் வகையில் இந்த விழாக்கள்லாம் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் வாரம் ஜைத்தியாக்களின் மிக முக்கியமான வண்ணமயமான விளக்குகள் இருக்கும், வண்ணமயான திருவிழாவாக இருக்குது. எந்த இடத்துல அப்படின்னா பெக்திக்லாம், ஆண்டுதோறும் எந்த மந்த்ல நடக்கும் அப்படின்னா ஜூலைல நடக்கும். ஜெயின்டியாங்கிறது ஜெயின்டியாஸ்னு ஒரு இது படிச்சோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, இந்த ஜெயின்டியா மலைகள் உள்ள ஜோவாப் என்ற இடத்தில் கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல கரோஸ் அப்படிங்கிற அவங்க மூலமா சல்ஜோங்கை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கடவுள், இயற்கை வழிபாடு. சூரிய கடவுளை கௌரவிப்பதற்காக வாங்களா திருவிழா ஒரு வாரம் அனுசரிக்கப்படுகிறது. எங்க அந்த இடம் சல்ஜா, அதாவது ஜெய்தியா அப்படிங்கிற ஜோவாப் அப்படிங்கிற இடத்துல அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்க போறது மணிப்பூர் மாநிலம். மணிப்பூர் மாநிலத்துல உங்களுக்கு நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்துல நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துல வச்சிருந்தீங்க அப்படின்னா மணிப்பூரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மணிப்பூர்ல உள்ள இனக்குழுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலையில வாழ்றவங்க நாகாக்கள், முக்கியமா சமவெளியில இருக்கிற இனக்குழுக்கள் வந்து மெய்ட்டிகள், அப்புறம் நாகாக்கள், குக்கிகள் மற்றும் சின் அப்படிங்கிறவங்க. ஓகே, இனவெளி சமவெளியில, அதாவது அந்த இனக்குழுக்கள் வந்து சமவெளியில அதிகமா இருக்கிறவங்க வந்து மெய்ட்டி, அவங்கதான் மெஜாரிட்டி, அவங்கதான் அரசியல நிறைய இடத்துல இருக்கிறாங்க, நல்ல பதவிகள்ல இருக்கிறாங்க, பிரதிநிதித்துவம் பண்றது வந்து மெய்ட்டிகள் தான். ஆனா அந்த மணிப்பூர்ல சமவெளி கம்மி, ரொம்ப குறைவு, மலைகள் தான் அதிகம். அந்த மலைகள்ல இருக்கிறவங்க யாரு அப்படின்னா நாகாக்கள், குக்கிகள், சின்கள், இவங்களதான் பழங்குடியினர்னு சொல்றோம். அதுல உயர் ஜாதியினர் வந்து மெய்ட்டிகள்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம ட்ரைபல் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த நாகாக்கள், குக்கிகள், சின்கள், அவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் ரொம்ப மாறிடுச்சு. இந்த மெய்டேய் பங்கல்கள் அப்படிங்கிறவங்க வந்து முஸ்லிம்கள், மெய்டேய் முஸ்லிம்கள் மக்கள் தொகையில் ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறாங்க. இவங்க இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சமூக சேவகர்கள், கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் அதிகமா போய் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், அவங்களுடைய மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. மற்ற மக்கள் மாதிரியே சாதாரண பழக்க வழக்கங்கள், நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சு அந்த மாதிரி எல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களோட போக்குகள், அவங்களுடைய பண்பாடுகள் நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஆனா மக்கள் தொகையில ஒரு முக்கியமான அங்கமா யார் இருக்கா அப்படின்னா மெய்டேய் பங்கல்கள். இந்த மெய்டேங்கிறத மெய்ட்டிகள், சமவெளியில இருக்கிறவங்க மெய்டேய் பங்கல்கள். ஜமோல், அனல், அங்கமி, சிறு, சோத்தி, காங்டே, ஹமர், கபூப், கோம், மிசோ, ஸ்லஷ், மாவோ, மோசாங், இவங்கெல்லாம் பழங்குடியினர். இவங்களும் பழங்குடியினர் தான். எங்க வசிக்கிறாங்கன்னா மணிப்பூர்ல வசிக்கிறாங்க. எந்த இடத்துல வசிக்கிறாங்க? மணிப்பூர் மக்கள் திபேட்டோ பர்மன் அப்படிங்கிற மொழியை தான் பேசுறாங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க, திபேத், பர்மாலாம் பக்கத்துல இருக்கிறதுனால மணிப்பூர் மக்கள் பேசுற மொழி என்ன? திபேட்டோ பர்மன் மொழியை பேசுகிறார். மெய்தே மொழி என்பது மெய்தே மக்களின் தாய்மொழி, மாநிலத்தின் மொழி. அவங்க நிறைய ஸ்கூலுக்கெல்லாம், பள்ளிக்கூடங்கள்லாம் போய் படிக்க ஆரம்பிச்சதுனால ஆங்கில மொழியும் உத்தியோகபூர்வமான மொழி. அதாவது இங்க இருந்து போறாங்க பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா பேசி அந்த மெய்டே ஆகட்டும், மெய்தி மொழியினரும் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. அவங்க பேசுற திபேட்டோ பர்மன், படிக்காதவங்க மட்டும்தான் அந்த மொழி பேசுறாங்க. ஓரளவுக்கு நாகரிகமானவங்க, படித்தவர்கள் பேசுகிற மொழியா ஆங்கிலம் ஆயிடுச்சு. சோ இவங்க இந்த வணிகத்தை நடத்துவதற்காக வர்ற மொழி தானே. அவங்க வெளியிருந்து வர்றவங்களுக்கு அந்த உறவு மொழி. ஓகே, அது வந்து என்ன சொல்லுவாங்க, நானும் நீங்களும் பேசும் தெரியாத மொழி பேசும்போது இங்கிலீஷ் வர்றதுனால அந்த இடத்துல வந்து அது உத்தியோகபூர்வமான மொழியாகவும் வணிகத்தை நடத்தும் மொழியாகவும் ஆங்கிலம் இருந்தது. இதை தவிர மெய்தி மற்றும் அவங்களோட மெய்திங்கிறதான் மெய்தி மக்களோட தாய்மொழி, மெய்தே மொழி தான் தாய்மொழி, மெய்தி மக்களோட தாய்மொழி. அதே சமயத்துல திபேட்டோ பர்மன் அப்படிங்கிற மொழியும் அவங்க பேசினாங்க. இம்பால் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இம்பால்ல இருக்கிற அரண்மனை வளாகத்துல, அந்த மைதானத்துல வருஷந்தோறும் சங்காய் திருவிழா அப்படிங்கிறது நடக்கும்.
அங்க என்ன பண்ணுவாங்க, இந்த திருவிழால அவங்க அவங்களுக்கு அந்த விவசாயம் தான் முக்கியமான தொழில்னு சொன்னேன் இல்லையா? அந்த அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, ஆடு, கோழி, மாடு இதெல்லாம் கொண்டு வந்து தெய்வத்துக்கு படைப்பாங்க. தெய்வத்துக்கு கொடுப்பாங்க. அதான் சங்காய் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழா வந்து எத்தனை நாளைக்கு நடக்கும் அப்படின்னா 15 நாட்களுக்கு நடக்கும். அந்த நேரத்துல அவங்களோட நடனங்கள், அவங்களோட கலாச்சாரங்கள், பண்பாடுகள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மத்திய மாநில அரசு, இந்த மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட எல்லா மணிப்பூர் ஆகட்டும், அசாம் ஆகட்டும், அருணாச்சலம் ஆகட்டும், அவங்களோட பாரம்பரியம் மாறாம அவங்களோட கலாச்சார விழாவை எல்லா இடத்துலயும் கொண்டாடுறாங்க. எல்லா இடத்துலயுமே அவங்க IICPT இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கலாச்சாரங்கள் வந்து எல்லா இடத்துலயும் கொண்டாடுறாங்க. ஒரு குழுவினர் அவங்க இனங்களை வந்து மறைந்து போகாமல் இருக்க, யாராலும் மறக்கடிக்கப்படாமல் இருக்க, நமக்கு கூட அவங்க நடனத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க பயன்படுத்துற மொழிகள் ஆகட்டும், உடைகள் ஆகட்டும், அந்த உடைகள்ல பதிக்கப்படுகிற கற்கள் ஆகட்டும், நூல்கள், அந்த நூட்களை கொண்டு போடுகிற டிசைன், அந்த எம்ப்ராய்டு ஆகட்டும், ஒண்ணு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா இந்த கலாச்சார எல்லா இடத்துலயும் தெரியுற மாதிரி அவங்க நடத்துற திருவிழாக்கு. இதுல மத்திய மாநில அரசு அலுவலகங்கள், தனியார் தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்த அவங்க ஸ்டால் போடுவாங்க இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நடனங்களை ஆட வைக்கிறாங்க. இது என்ன ஒரு கலாச்சார மையமா தான் இருக்கு. அவங்களுக்கு அவங்களோட பண்பாடு அவங்களோட மட்டும் இல்லாம காலப்போக்குல மறைந்துடாம இருக்க இந்த மைப்பி டான்ஸ் ஆகட்டும், அவங்க பரோரி அவங்களோட டான்ஸ் ஆகட்டும், மைத்தீஸோட டான்ஸ் ஆகட்டும், எல்லாம் வெளியில கொண்டு வராங்க. அந்த இடத்துல அவங்க கைவினை பொருட்கள், அவங்களால தயாரிக்கப்பட்ட பொருட்கள், அவங்களால செய்யப்பட்ட கைவினைகள், எம்ப்ராய்ட்ஸ் போட்ட சாரீஸ், ஸ்கர்ட்ஸ், நிறைய பாவடைகள், இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, காட்சிப்படுத்துறாங்க. ஸ்டால்ல காட்சிப்படுத்தி விற்பதன் மூலமாக அவங்களோட கலாச்சாரங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் தெரியப்படுத்தப்படுகிறது. மைப்பி டான்ஸோட அந்த நடனத்தோட மணிப்பூரின் நாட்டுப்புற நடனமும் உள்ளூர் கலைஞர்களால் நிகழ்த்தப்படுகிறது. மியான்மர், தாய்லாந்து, பங்களாதேஷ், தென்கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற அண்டை நாடுகளில் இருந்து கைவினை பொருட்கள், மர வேலைப்பாடு மற்றும் ஆயத்த ஆடைகள் போன்றவற்றை கையாளும் முன்னணி நிறுவனங்களும் இந்த விழாவில் பங்கேற்கின்றன. ஒரு கலாச்சார ஒரு எப்படி சொல்றது, பரிமாற்றங்கள், கலாச்சார பரிமாற்றம். இதை தவிர மணிப்பூரின் ஒவ்வொரு இனக்குழுவிற்கும் தனித்தனி கலாச்சாரம் இருக்கு. அவங்களுக்கு சில மரபுகள் இருக்கு. கலாச்சாரம் மற்றும் மரபுகள், அதோட நடனங்கள், அவங்களுக்கு இருக்கிற நடனங்கள், இசைகள், நாட்டிய அந்த வாத்திய கருவிகள் வழக்கமான நடைமுறைகளில் பிரதிபலிக்கின்றன. மணிப்பூர்ல சில கிளாசிக்கல் நடனங்கள் கூட இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க, ராஸ்லீலா, நுபா, பாலா, பங்சோலோம், கம்பா, தொய்பி, இந்த டான்ஸ் எல்லாம் கூட அந்த கலாச்சார அதை என்ன சொல்றாங்க, சில கிளாசிக்கல் டான்சஸ் சொல்றாங்க. ராஸ்லீலா, நுபா, பாலா, பங்சோலோம், காம்பா, தோயி நடனம் எல்லாம் இருக்கு. இந்த ராஸ்லீலா நடனம் வந்து என்ன அப்படின்னா இரவு முழுவதும் கோவில் முற்புறத்தில் ஆடப்படுகிறது. நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற திருவிழாக்கள்லாம் கூட இரவு முழுவதும் மக்கள் விழித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாடகம் நடத்துவாங்க. ஹரிச்சந்திரா நாடகத்தை போடுவாங்க. அந்த ஊரோட பாரம்பரியம் மறந்துடாம இருக்கணுங்கிறதுக்காக இந்த கதா காலாட்சேபங்கள் நடக்கும். பொம்மலாட்டங்கள்லாம் நடத்துவாங்க. அதே மாதிரிதான் இந்த ஊர்லயும், இந்த மேகாலயா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ராஸ்லீலா நடனம்ங்கிறது ரொம்ப பிரபலமானது. இது வந்து இரவு முழுவதும் அந்த நடக்கும். ஹரிச்சந்திர நாடகம் மாதிரி இந்த ராஸ்லீலாங்கிறது இரவு முழுவதும் நடக்கும். அது வந்து ஒரு கோவிலோட முற்புறத்துல நடத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா மறந்துடாம இருக்க, அவங்களுடைய கலாச்சாரங்கள் பரிமாறப்படுவதற்காக, இன்னொரு சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ள தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் இல்ல அப்படின்னா மறந்துடுவோம். திருவிழாக்கள் மட்டும் இல்லைன்னா ஊர் ஜனங்கள் ஒண்ணு கூடாது, அந்த திரும்பி வராது. ஒரு பிழைக்க போன இடத்துல திரும்பி வராது. அப்ப அந்த அந்த ஒரு உறவு முறையே இல்லாம போயிடும், உறவு முறையே அழிந்துரும். அதற்குதான் திருவிழாக்கள், ஊர் விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அடுத்த மிசோரம் அப்படிங்கிற மாநிலத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மிசோ அப்படிங்கிற பழங்குடியினருக்கு பொதுவான சொல் தான் மிசோரம். மிசோ அப்படிங்கிறது மலைகள்ல வாழ்றவங்க. ஒரு 5 பெரிய பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க யாரு மிசோரம்ல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லுஷே, ரால்டே, ஹமர், பைட், பாவிஸ். இவங்க லைஸ் என அழைக்கப்பட்டனர். யாரு? லுஷே, ரால்டே, ஹமர், பைட்,
பாவிஸ். இவங்க 11 சிறு பழங்குடியினர் மிசோரம், திரிபுரா, மணிப்பூர், அஸ்ஸாம் மற்றும் வங்கதேசம் மற்றும் பர்மா ஆகிய மாநிலங்கள்ல பரவி இருக்கிறாங்க. இவங்க இந்த காலனித்துவ காலத்துல, அதாவது பிரிட்டிஷோட காலத்திலேயே குக்கி, சின், லுஷா, இந்த குக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. குக்கிங்கிறத மணிப்பூர், ஓகே, சின்னுங்கிறது மணிப்பூர். இப்ப மிசோரம்லயும் பாக்குறோம். அப்ப அங்க இருக்கிறவங்க இங்கேயும் இருக்கிறாங்க. குசி, குக்கி, சின், லுஷாய் என்று குறிப்பிடப்பட்டனர். யாரு? பிரிட்டிஷ் காலத்துல இவங்களை கணக்கெடுக்கும் போது அவங்களுக்கு சொல்லப்பட்ட பேர் என்ன அப்படின்னா குக்கி, சின், லுஷாய் அப்படின்னு. இந்த பச்சுவா அப்படிங்கிறவரோட கருத்துப்படி மிசோ அடையாளம் என்பது ஒரு சூழ்நிலை அடையாளம், சிச்சுவேஷனல், அந்த இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ், அங்க இருக்க சூழ்நிலையோட அடையாளமா தான் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மிசோரம்ல தங்களை மிசோக்கள் என்று கருதும் குழுக்கள் யார் யார் அப்படின்னா ஹமாஸ் மற்றும் பைட்ஸ் போன்றவர்கள். தங்களை வேறு இடங்களில மிசோக்களாக கருத மாட்டாங்க. மராஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா முன்னாள் இருக்க லாகர்கள் அப்படிங்கிறவங்க தான் மராஸ். இவங்களும் கூட பாவிகள் மிசோக்கள் என்று அழைக்கப்பட விரும்புகிறார்கள். மியான்மர்ல இருந்து சின்கள், மியான்மர் மணிப்பூர்ல சின்கள் இருக்காங்க, தங்களை மிசோஸ் அப்படின்னு அழைத்துக் கொள்கிறார்கள். மிசோரம்ல உள்ள மிசோக்களும் மியான்மர்ங்கிறது பர்மா, அவங்களுக்கு சின்களும் மிசோக்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த சூழல்ல தான் மிசோரம் முதல்வர் 2021 மிசோ சக பழங்குடியினராக மியான்மரில் இருந்து குடியேறினவங்க அகதிகளுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு செஞ்சாங்க. அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அந்த மாதிரி உதவியை செய்யல. ஜஸ்வாலா அப்படிங்கிற தங்கள் கலாச்சார தலைநகராக கருதுகின்றனர். ஜஸ்வால் அப்படிங்கிற இடத்த அவர்கள் ஜால்காவ் புய் அப்படிங்கிறதாகட்டும், இனம் மற்றும் மொழியின் அடிப்படையில மிசோக்கள் திபேட்டோ பர்மன், இதே வார்த்தை நீங்க மணிப்பூர்லயும் பார்த்தோம், திபேட்டோ பர்மன். இது இங்கே என்ன சொல்றாங்க, திபேட்டோ பர்மன் என்று வகைப்படுத்தப்படுகிறார். டுக்லியன் அப்படிங்கிறது தான் இவங்க பேசுற மொழி. இந்த மிசோரம்ல பேசுற மொழி என்ன அப்படின்னா டுக்லியன் மொழியில தான் அவங்க பேசுறாங்க. இது தவிர ஆங்கிலம் அதிகாரப்பூர்வமான மொழியா அந்த இடத்துல இருக்குது. மரண சடங்குகள் மற்றும் கிறிஸ்தவம் ஆகியவை மிசோ கலாச்சாரத்தில் முக்கிய கூறுகளை உருவாக்குகின்றன. எப்படி மேகாலயில அதிகமான கிறிஸ்தவம் வளர்ந்ததோ அதே மாதிரி இங்கேயும் கூட அவங்களோட மரண சடங்குகள், அதாவது பாரம்பரியமா இருக்கிறவங்களோட மரண சடங்குகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்ப தமிழ் கலாச்சாரத்திலே உட்கார வைக்கப்பட்ட மரண சடங்குகள் உண்டு, படுக்க வைக்கப்பட்டிருக்கும், வாழை இலையில படுக்க வைப்பாங்க, மூங்கில் பட்டையில படுக்க வைப்பாங்க. ஒவ்வொரு ஒரு வித்தியாசங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி இவங்கள்ட்ட இந்த மிசோரம்லயும் மரண சடங்குகள் வித்தியாசமானது. ஓகே, மூங்கில் வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களோட பாரம்பரியமா இருக்கிற அவங்களோட பொருளாதாரத்துல முக்கியமான பங்கு எது வகிக்குது அப்படின்னா மூங்கில் மிசோ உணவு கலாச்சாரத்தின் முக்கியமான ஒரு பகுதியா மூங்கில் தான் இருக்கு. மூங்கில் மிசோக்களுக்கு ஒரு உணவு மிசோக்களுக்கு தான் உணவு, அதாவது அவங்களோட வயிற்று பிழைப்புக்கு ஆதாரமே மூங்கில் தான். மௌத்தம் அப்படிங்கிற மூங்கில் பூக்கள் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த மூங்கில் பூக்களை வைத்து நடக்கிற திருவிழா வருஷத்துக்கு, அதாவது 50 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நிகழ்கிறது. இந்த பூக்கள் ஏன் அந்த மூங்கில் பூக்கள் பூக்கும் போது இந்த விதைகளை உட்கொண்டு அந்த சின்ன சின்ன அணில், குருவி இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் அந்த மாதிரி அந்த மக்களையும் எண்ணிக்கையை அதிகரிக்க பண்ணும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஓகே, அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2011 தான். அதுலயுமே மிசோக்கல்ல 87% கிறிஸ்தவர்கள் தான். ஓகே, 2.75 3% மக்கள் தான் இந்துக்கள். முஸ்லிம்கள் பாத்தீங்க அப்படின்னா 1.35. அடுத்த கிளாஸ்ல இவங்களோடதெல்லாம் அடுத்தடுத்து தான் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.